என்ன ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்தது, ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க அதை எழுதுங்கன்னா அதே மைண்ட் செட்டில் இருக்க முடியுமா? 1000 குழப்பத்தில் இருக்கும், 1000 டென்ஷனில் இருக்கும், மன உளைச்சலில் இருக்கும். இப்போ கூட எழுதுனாங்க, நாங்கள் எதில் கையெழுத்து போட மாட்டோம், எதோ இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு விட மாட்டேன்றாங்க. உங்களுடைய பையனை தான் அன்றைக்கி வந்து கடத்திட்டு போனாங்கன்னு புகார் கொடுத்தீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டவங்க, உங்களுக்கு இந்த விவகாரத்தில் காவல்துறையிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? என்ன மாதிரி இருக்குது இந்த கேஸு? உங்கள் சூழல் என்னவா இருக்குது? இப்போ எங்கள் சூழ்நிலை வந்து இப்போ சொல்கிற மாரி இல்லை ஐயா. வந்து இப்போ டெய்லியும் போலீஸ் வந்து நிற்கிறாங்க, எங்களுக்கு கேட்டால் பாதுகாப்புன்றாங்க. நாங்கள் வந்து அவர் ஜெகன்மூர்த்தி எங்கள் கேஸில் எப்படி வந்தார் எங்களுக்கு புரியல, என்னன்னு தெரியல. நாங்கள் ஜெகன்மூர்த்தி சார் எந்த இதிலும் கேஸும் நாங்கள் கொடுக்கல, அவர் எப்படி இதில் வந்தார் எங்களுக்கு தெரியல. இப்போ அதில் வந்து எங்கள் லிங்க்கில் சேர்த்துட்டாக்குறாங்க. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். 3 மாதமாக நாங்கள் எழுதியும் ஸ்டேஷனில் 3 வாட்டி எழுதியும் கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என் பையனை வந்து கூப்பிட்டு வெளியே நான் வந்து வரும்போது வெளியே கூப்பிட்டு போயிருந்தேன், காரில் இது பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரோ காரில் கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. அந்த பாத்திரத்தில் நான் 100க்கு ஃபோன் அடிச்சிட்டேன். 100க்கு அடித்தா திருவிழாங்காட்டிலேருந்து வந்தாங்க. அந்த குழந்தைய 1.5 ஹவரில் குழந்தைய எடுத்துன்னு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்த பிறகு எங்கள் சம்மந்தி வீட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க. வந்து குழந்தைய எடுத்து பண்ணிக்கிறோம், அதனால் சமாதானமாக நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கோர்ட்டில் போயிட்டு புதன்கிழமை போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜு முன்னாடியே நின்று பையனும் நானும் போனோம். திருத்தணி கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நின்று, சார் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், நாளைக்கு பொண்ணும் நாங்கள் அப்பாவும் நாங்களும் பேசிப்போம் கொண்டுப்போம், அதனால் எந்த இதுவும் வேணாம், நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்கி வந்துட்டோம். அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ஜெகன்மூர்த்தியாரை வந்து இதனால் கைது பண்ணுறேன் நியூஸில் பார்த்த பிறகு நான் அன்றைக்கி ஒரு நேரடியாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தேன். அது உண்மையான பேட்டி தான். யாரையும் என்னை மிரட்டலாம் கொள்ளலை எதுவுமே செய்யலை, உண்மையான இது தான். ஆமாம், வீடியோ நானே தான் போட்டேன்னு அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்களே. சம்மந்தம் இல்லாத போது எங்கள் கேஸில் வந்து அவர் இது பண்ணுறாங்கன்னா நாங்கள் எப்படி, நாங்கள் அவரை பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட பேசவும் இல்லை, அவரை பற்றி நாங்கள் யாரும் எங்களை நாடவே இல்லையே. நாடாத போது நாங்கள் எப்படி ஏன் நாங்கள் வந்து ஒத்துக்கணும்? அது அன்னைக்கு உங்கள் பையனை வந்து கடத்திட்டு போனதாக சொல்லி புகார் கொடுக்கலாம். அன்றைக்கி யாரெல்லாம் வந்தாங்க, என்ன நடந்தது? பார்க்கல ஐயா, என் பையனை கடத்தும் போது நான் பார்க்கல. எனக்கு கதவை தாப்பால் போட்டது என்னை வந்து தட்டினா எது இருந்தாலும் காலையில் வந்து பேசிக்கங்கப்பான்னு சொல்லிட்டோம். அதோடு அவங்க போனாங்க, மேலே பையன் படுத்துருந்தான், அங்கேருந்து கூப்பிட்டு போனதுக்கு நான் வெளியே போய் நிற்கிறேன். இது மாதிரி யாரோ 2 காரில் கூப்பிட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு சொன்னால், அது வரப்பன்னு விசாரித்த பிறகு 1.5 ஹவரில் வந்து கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க. விட்ட பிறகு தெரிஞ்சிச்சு இவங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு. சமாதானமாக பேசிட்டு போயிடலாம் எதுக்கு அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம். உங்கள் பையன்கிட்ட கேட்டிங்களா யாரெல்லாம் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி? யாரெல்லாம் இருந்தான்னு கேட்டால் அவனும் தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஜெகன்மூர்த்தியோட ஆட்கள் யாரும் இருந்தாங்களா அந்த காரில்? யாரும் இல்லைன்னு தான் அவனுக்கு எப்படி, அவனுக்கு சின்ன பையன், அவனுக்கு எப்படி தெரியும்? நானும் பார்க்கல, யாரும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை. ஒரு 5 பேர் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா, அதில் யாரும் இருந்தாங்களா? நான் பார்க்கல, நான் ஆளே பார்க்கலிங்களே. பார்த்தா நான் சொல்லலாம் இவங்க தான் பார்த்தாங்க இப்படி தான் சொல்லலாம். நான் பார்க்கவே இல்லாத போது நான் எப்படி சார் சொல்ல முடியும்? போய் சாட்சி சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? நான் ஆளை பார்க்கல, என் பையன் சொன்னது தான், குழந்தை சொன்ன 5 பேர் என்ன அது பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சம்மந்தியை பார்த்தாரா அவன் சொன்னான். எங்கள் அப்பா அந்த லேடி வந்து பையனை கேட்டதாக சொன்னாங்க. அது சம்மந்தம் பேசுறது, இது சமாதானம் போகிறதுக்கு தான் வந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. சரி, சமாதானம் போகிறதுக்கு எதுக்கு இந்த அன்றாயத்தில் வர்றீங்க, பகலில் வந்திருக்கலாமே தான் நாங்கள் பேசி சமாதானமாக ஆகிட்டோம். கோர்ட்டுக்கும் நான் போயிட்டேன். அது நான் எதுவுமே பார்க்கலங்க ஐயா. இது எதுவும் சொன்ன மாதிரி தெரியலைங்களே, அது மாதிரி சொன்ன மாதிரி தெரியும். அவனுக்கு தெரியாதுங்களா எந்த வண்டி எதுன்னு. வரும்போது போலீஸ் வண்டியில் வந்திருப்பான், வந்து இறக்குனாங்க, அது தெரியும். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் வண்டி வந்தது. போலீஸ் வண்டியில் கடத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாத போது நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், வாபஸ் கோர்ட்லேயே எழுதி கொடுத்துடும். வந்து வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்தது. மறுபடியும் இன்னைக்கு நேற்று வேலைக்கு போனேன், மறுபடியும் 1 மணிக்கு வந்துட்டேன் ஸ்டேஷன். போலீஸ்லேருந்து வந்து யார்ப்பா பேசுனது? எஸ்பி பேசினார், இங்கே கனமா சத்திரம் வாங்கினேன். எதுக்கு சார் நாங்கள் கனமா சத்திரம் வரோம்? நான் கேஸ் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டேன். நாங்கள் எதுக்கு வரணும்? நாங்கள் வர முடியாது, எங்களுக்கு வேலை இருக்குது. நான் போனால் தான் எனக்கு 1008 கடை இருக்குது சார், மேலே வீடு கட்டியிருக்கேன். எனக்கு போனால் தான் பழப்பம். பையனும் போகல வேலைக்கு, பையனும் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இது மாதிரி ஆயிடுச்சின்னு. என்ன தப்பு பண்ணான் என் பையன்? லவ் தானே பண்ணான், விருப்பப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தான். அதுக்கு இவ்வளோ இது பிரச்சனை எங்களுக்கு. என் பையனை வேலையை விட்டு வேணான்ட்டு எடுத்துட்டாங்க. இது மாதிரி ப்ரைவேட் கம்பெனி. இல்லை, இந்த மாதிரி ஃபோட்டோ இதில் வராங்க, நியூஸில் வராங்க கொள்றாங்கன்ட்டு இப்போ அவனை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஃப்ரீயாக நாங்களும் வேலைக்கு போக முடியல. நேற்றும் போகல, இன்றைக்கும் போகல. எனக்கு கடை இருக்குது, நான் வேலைக்கு போனால் நான் வந்து பொண்ணோட்ட இதில் வந்து நான் எதுவுமே 1 ரூபாய் நான் கேட்கல. அது 500 கோடி இருக்கிறது சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. அது எங்களுக்கு புரியல, எங்களுக்கு வேணாம். பொண்ணு சைடில் எங்களுக்கு வந்து 1 ரூபா கூட வேணாம். ஆமாம்,
அவங்க கோர்ட்டில் போனது ஜட்ஜி என்ன சொன்னார்னா, இங்கே வந்து நீ சரிம்மா இப்படிம்மா அப்படின்னு, சரியா சார் இதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், நாளைக்கு நாங்கள் சம்மந்தி சேர்ந்து போயிடுவோம், எங்களுக்கு வேணாம் சொன்னதுக்கு கோர்ட்லேருந்து ஸ்டேஷனில் கேட்டாங்க, இதுமாரி வாபஸ் அவங்க கொடுத்துட்டாங்கப்பா, நீங்கள் கொடுக்குறீங்களான்னா அவங்க கொடுக்கல போலீஸ்லேருந்து. அதுக்கு நாங்கள் என்ன ஐயா பண்ண முடியும் சொல்லுங்கள். என்ன காரணம், நீங்கள் ஏன் வாபஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அந்த இது கேஸ்? எனக்கு சம்மந்தி வீடு நாங்கள் இப்போ சேர்ந்து போயிடலான்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் சம்மந்தி பண்ணிட்டாரோ தவறு. சரி நான் இறங்கி போயிடுறேன் சார், என்னால் எனக்கு பண வசதி கிடையாது, ஆள் வசதி கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. நான் வந்து திக்குத்தட்டு ஒரு நிற்கிறீங்க, அதனால் எனக்கு எந்த வசதியும் கிடையாது. நான் வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க வந்து வசதின்றாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கல, என் பையனும் பார்க்கல. அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு இறந்துருவேன்னு சொன்னதுனால நான் கல்யாணம் பண்ணோம், வேறு எந்த ரீசனும் கிடையாது. அந்த பொண்ணு சொத்துக்கும் நாங்கள் ₹1 ஆசைப்படலை, எங்களுக்கு வேண்டாம். அந்த பொண்ணு மூலமாக நாங்கள் எழுதி கூட கொடுத்துட்றோம். எங்களுக்கு வந்து நிம்மதியாக எங்களுக்கு நார்மலாக நடக்க வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு விட்டால் போதும். நான் அதுதான் கேட்குறேன், இது நான் யார்கிட்ட முறையிடணும்? வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா? இல்லைங்களே, ப்ரெஷர் எதுவும் இல்லைங்களே. வாபஸ் வாங்கிட்டேனே, நான் தான் புதன்கிழமை வாங்கிட்டேனே. வாங்கிட்டு ஜட்ஜி என்ன சொன்னார்னா, உங்களுக்கு யாருன்னா போலீஸ் மூலிமா எதனா டார்ச்சர் பண்ணாலோ இல்லை அவங்க மூலிமா டார்ச்சர் பண்ணால் நேரடியாக நீங்கள் திருத்தணி இதுக்கு வந்து இது கேஸ் நடந்தால் கூட நீ வந்து சொல்லுமான்றாரு. என்னை வெளியே விட்டா தானே சார், வேலைக்கே விட மாட்டேன்றாங்க. இதோ பாருங்க, இந்த காலைல வேலை இதோ பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனேன், நீங்கள் போகக்கூடாது, எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்கன்றாங்க. நான் ஃபஸ்ட்டு நடந்ததுலேருந்து எத்தனை வாட்டி சார் எழுதி கொடுப்பாங்க? ஸ்டேஷனில் எழுதி கொடுத்தாச்சு, வாபஸ் வாங்கியாச்சு, மறுபடியும் எழுதி கொடுன்னு என்ன எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு புரியல. மறுபடியும் எழுதி கொடுங்க அப்படின்னா அன்றைக்கி எழுதுனா அந்த எங்களுக்கு ஒரே டென்ஷனாகவே இருக்கிறாங்க. நாங்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும், இந்த மாதிரி போலீஸ் வந்து நின்றுங்குதுன்னா வீட்டில் ரோட்டில் இருக்கிற இந்த தான் வீட்டை தான் பார்த்துட்டு போகிறோம். நடவடிக்கை வேணான்னு எழுதி கொடுக்க சொல்கிறாங்களா? அப்படிலாம் கேட்கல. என்ன ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்தது, ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க அதை எழுதுங்கன்னா அதே மைண்ட் செட்டில் இருக்க முடியுமா? 1000 குழப்பத்தில் இருக்கிறோம், 1000 டென்ஷனில் இருக்கிறோம், மன உளைச்சலில் இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நாங்கள் என்னத்தை எழுத முடியும்? நீங்கள் அன்றைக்கி சொன்னதை அப்படியே மைண்டில் வச்சு எழுத முடியுமா சொல்லுங்கள் நீங்களே? எப்படி எழுத முடியும்? எழுத முடியுமா? எழுத முடியாது. நான் ஏதாவது தெரியாத கூட வந்துடுற வார்த்தைங்க, அது நம்ம சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியாது. அதை வச்சுட்டு நீ இது கொடுத்தியாமான்னு கேட்பாங்க. இப்போ கூட எழுதுனாங்க, நாங்கள் எதில் கையெழுத்து போட மாட்டோம், எதோ இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு விட மாட்டேன்றாங்க. நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்களா இன்னைக்கு, ஒரு பூவை ஜெகன்மூர்த்தி பேர் இருக்கு, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. எதனால வீடியோ விட்டீங்க? யாரும் சொல்லி வெளியிட்டீங்களா? இல்லை. இப்போ நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், எனக்கு வேலையில் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி ஜெகன்மூர்த்தி உங்கள் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்கம்மான்னு. நாங்கள் ஒரு நான் பேர் இதுலேயும் எழுதுறேன், எஃப்ஐஆர் காப்பிலையும் எழுதலை, எதுலையுமே ஒரு பேர் நான் மென்ஷன் பண்ணலையே. இப்போ என்ன அதுக்கு நான் வீட்டில் வந்து பார்த்த பிறகு இதுமாரி ஜெகன்மூர்த்தி யார் இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகிறாரு அப்படின்னா, நான் எதுவுமே ஒரு பேர் மென்ஷன் பண்ணல, எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க? அதுக்கு நான் நேரடியாக நான் ஒரு வீடியோ கொடுக்கணும், நான் வீடியோ கொடுத்தேன். வேறு எந்த யாருமே முன்னாடியே நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் ஐயா, புதன்கிழமையும் வாங்கிட்டேன் ஐயா. இப்போ நடந்தது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா ஐயா நடந்தது இன்சிடென்ட் வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். நான் புதன்கிழமையே வாங்கிட்டீங்கண்ணே. வாங்கின பிறகு இந்த கேஸ் வந்துச்சோன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க? பதட்டத்தை தானே படுவீங்க. அவங்கெல்லாம் நம்மளுக்கு நாம் சம்மந்தமே இல்லையா அவரு எனக்கும், அப்புறம் எப்படி நான் வந்து இது பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களோட கோரிக்கை? போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம் ஐயா. நாங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக விட்டால் நாங்கள் போய் வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிடணும், எங்களுக்கு ஃப்ரீயாக விட சொல்லுங்கள். இல்லை, பாதுகாப்புன்றது உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவன்ற முறையில் பாதுகாப்பு தானே கொடுக்குறீங்க, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை ஒன்றும் இல்லை, வெளியே போக விட மாட்டேன்றாங்களே. இப்போ வெளியே நான் வேலைக்கு போகிறேன், நேற்றும் போனேன் வந்துட்டேன், இன்றைக்கும் போகிறேன், வேலைக்கு போகாதீங்கன்றாங்க. இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணுறாங்க. என்ன எதுக்கு பண்ணுறாங்க அதுமாரி எனக்கு தெரியலையா? இல்லை, ஃபோனில் நேற்று பேசுனது தான். நேற்று கனகாசத்திரம் வர சொன்னார், நான் வர முடியாது ஐயா. இல்லை, ஸ்டேட்மெண்ட் அதான் என்ன நடந்து ஏது நடந்து மறுபடியும் எழுதி கொடுக்கணும். என்னத்தை எழுதி கொடுக்கணும்? எழுதி கொடுத்தாச்சு, வாபஸ் வாங்கியாச்சு, இன்னும் என்னத்தை எழுதி கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் கேட்குறேன். நாங்கள் படிப்பறை இல்லாத ஆளுங்க, என்னத்தை எழுதி கொடுக்கணும்? விளக்கமாக சொல்லியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணதும் கொடுத்தாச்சு, 3 வாட்டி வாபஸும் அவர் அப்பா வந்து இந்த பொண்ணு போக மாட்டேன்னு தெளிவாக சொல்லிடுச்சு. பொண்ணு வந்து தெளிவாக இருக்கும்போது நாங்கள் பொண்ணை வெளியே தள்ளவா முடியும் சொல்லுங்கள்? மிரட்டல் எதுவும் இல்லை, மிரட்டல் எதுவுமே இல்லை. இதுதான் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போலேருந்து. எங்கள் வீட்டாண்ட வந்து யாரும் மிரட்டல் அன்றைக்கி வந்து போனது, அப்புறம் பார்த்தா செம்மந்தின்னு தெரிஞ்ச பிறகு நான் வாபஸ் வாங்கிட்டேன். இல்லை, அதுக்கப்புறம் எந்த இதுவும் மிரட்டலும் எந்த ஃபோன் காலும் எந்த இதுவுமே வரல. அதனால தான் இந்த கேஸில் ஏன் அவர் இழுக்கிறாங்கன்றதுனால தான் அந்த பேட்டி நான் கொடுத்தேன். அவங்க கேட்டால் அவங்க 2 அரசியலுக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஈடுபடலை, நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்தோமா நம்ம நார்மல் லைஃப்பில் வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அந்த பொண்ணுக்கு என்ன சொத்து இருந்தாலும் நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம். எங்களுக்கும் அந்த பொண்ணு சொத்து வேண்டாம், எங்களுக்கு பொண்ணு மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் அவளை நல்லா வச்சுப்போம். இதுதான் உண்மை. நாங்கள் 4 பேர் 10,000 சம்பாரிச்சா கூட 40,000 வரும். எங்கள் குழந்தைங்கள அந்த பொண்ணை நாங்கள் நல்லா வச்சுப்போம், அவ்வளோதான். அவள் போக மாட்டான்னு சொல்லும்போது நாங்கள் அவளை நல்லா காப்பாற்றிக்கிறோம்.
எங்களுக்கு அந்த பொண்ணு சைடு சொத்து எதுவும் வேண்டாம். நிம்மதியாக விட்டால் போதும் எங்களுக்கு. எங்களை நார்மல் லைஃப் எங்களை வேலை செய்ய நல்லா நடமாட எங்களுக்கு விட்டால் போதும். அதுக்கு எதனா வழி செய்யுங்க. வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு அது வழி செய்யுங்க. இருக்காருன்னு இப்போ அவன் கொஞ்சம் பயந்து தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க இதுன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டான். அவனும் இப்போ பிரச்சனை இல்லை. அவனும் அதான் சொல்கிறேன்னா எங்களை வேலை செய்ய விட்டால் போதும், எங்களுக்கு இதுலேருந்து விடுவிச்சு கொடுங்கன்றோம். வேறு ஒன்றும் எங்களுக்கு நிம்மதியாக விடுவிச்சு விடுங்க, நாங்கள் போய் வேலை செய்யணும். என் பையனுக்கும் இப்போ வேலை கிடைக்கல, எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. இப்போ எல்லா சேனல்லாம் வந்துட்டோம், வேலை கொடுக்குறது யோசிக்கிறாங்க வேறு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாது. நாங்கள் ஊசில் வேலை செய்கிறேன். ஊசி இந்தியா ப்ரைவேட் லிமிட்டில் லேடி கார்டாக ஒர்க் பண்ணுறேன். அப்படி வேலை செய்யும்போது அப்பப்போ லீவ் கொடுப்பாங்க, அப்பப்போ பர்மிஷன் கொடுப்பாங்களா இல்லை. நான் வந்து லேடி கார்டுன்றதுனால பசங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். எதனா ஒன்று ஆச்சுன்னா அதுங்களுக்கு நான் போய் பார்க்கணும், கொள்ளணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அதுக்கோசம் இருக்கிறேன். இப்போ நான் லீவ் போட்டேன்னா என் வேலையும் போகும். அப்போ நான் எங்கே போய் வேலை தேடுறது இந்த வயசில் சொல்லுங்க. எனக்கு என்னத்தான் தீர்வு இதுக்கு? என் பையன் பண்ணது தப்பா, லவ் பண்ணது தப்பா சொல்லுங்கள்.